தபஹ் பலியிடுதல் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதா வணக்கங்கள் ஒன்று அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுதல். வதலீலு தபஹி தபஹ் பலியிடுவதற்கான ஆதாரம் அது ஒரு இபாதா அப்படிங்கிறதுக்கு கௌலுஹு தஆலா உயர்ந்தவனாகிய அல்லாஹ்வின் சொல்லில் இருக்கின்றது. குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ். சூரா அல் அன்ஆம் 6வது சூராவுடைய 162 163. நபியே சொல்லுங்கள், நிச்சயமாக எனது தொழுகையும் எனது குர்பானியும் அதை பலியிடுதல். நுசுக் என்று சொன்ன அறுத்து பலியிடுதல். ஆடு மாடு ஒட்டகம் இதை அல்லாஹுக்காக அவனுடைய பெயரை சொல்லி அதனுடைய இரத்தத்தை ஓட்டு அறுத்து பலியிடுதல், அதைத்தான் நுசுக் என்று சொல்லப்படும். என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹுக்கே உரியன. அவனுக்கு எந்த ஒன்றும் இணை இல்லை, யாதோர் துணையும் இல்லை. அப்போ இந்த ஆதாரம் நுசுக் என்கிற பலியிடுதல், அதாவது தபஹ் நுசுக் எல்லாம் ஒன்று தான். இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய ஒரு இபாதா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம். லஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ், அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பலியிட்டவனை அல்லாஹ் சபிப்பானாக அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 1978வது ஹதீஸ். ஆக இதிலிருந்து தெரிய வர்ற விஷயம், தபஹ் அறுத்து பலியிடுதல் ஒரு இபாதா. அதை யார் ஒருத்தர் அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுத்து பலியிடுகிறாரோ அவரை அல்லாஹ் சபிக்கிறான், அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது இறங்கும் என்பது இதில் மிக தெளிவாக ஆகிறது. இமாம் சாலிஹ் அல் உஸைமின் ரஹிமஹுல்லா குறிப்பிடுறாங்க, தபஹு என்பது, அதாவது அறுத்து பலியிடுதல் என்பது பிராணியின் இரத்தத்தை குறிப்பிட்ட முறையில் ஓட்டுவதன் மூலம் அதன் உயிரை போக்குவதாகும். அதாவது இப்படித்தான் அறுக்க வேண்டும்ட்டு மார்க்கம் சொல்லி கொடுத்துருக்கிற முறைப்படி தான் அறுக்கணும். ஒருத்தர் நினைச்ச மாதிரி அறுத்துட்டு அதை அல்லாஹ்வுக்கு செய்த தபஹ் நுசுக் அப்படின்னு நினைச்சிட முடியாது. காஃபிர்கள் அவங்களும் அறுக்கிறேங்கிற பேரில் அவங்க ஒரே ஒரு வெட்டி துண்டாக்குவாங்க. என்ன? பிராணியுடைய தலையை வெட்டி துண்டாக்குவாங்க. அந்த மாதிரி நாம் அல்லாஹ்வுக்கு பலியிடுதல் செய்யறதில்லை, செய்யக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு பலியிட்ட தபஹ்ல வராது. அவங்க ஷைத்தான்களுக்கு அதை செய்கிறாங்க, அப்படியே வெட்டி துண்டாக்குவாங்க. அவங்க பல மாதிரி இந்த காரியங்களை செய்வாங்க. சில நேரத்தில் அவங்க பலியிடுறதுங்கிறது ஷைத்தான் அவர்களை தூண்டி அவர்கள் பிராணியுடைய கழுத்தில் வாய் வைத்து கடித்து அதோடைய ரத்தத்தை உறிஞ்சுவது மூலமாக கூட பலியிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி முறையெல்லாம் இல்லை. அல்லாஹ் மார்க்கமாக்கி இருக்கக்கூடிய குறிப்பிட்ட முறையில் கத்தியை நன்கு பதப்படுத்தி கூர்மையாக்கி வைத்துக்கொண்டு இப்படித்தான் அறுக்க வேண்டும்னு அல்லாஹுடைய மார்க்க சொல்லியிருக்கிற முறைப்படி அவருடைய கழுத்து நரம்புகள் அதனுடைய உயிர் நரம்பு அறுபடும் விதமாக அறுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்து பலியிடுவது தான் தபஹ் குர்பானி. அதைத்தான் நாம் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட ஹஜ்ஜத்துல் ஹஜ் பெருநாள் அன்னைக்கு நாம் செய்கிறது. சரியா? ஈதுல் அத்ஹா உதுஹியா கொடுக்குறோமே, அது என்ன? அல்லாஹ்வுக்கா அறுத்து பலியிடுதல். அப்போ அல்லாஹ்வுக்கா செய்யக்கூடிய இபாதா அது. உதுஹியா அப்படிங்கிறது அந்த ஈதில் செய்யக்கூடிய 4 நாட்களும் உதுஹியாவுடைய நாள், அறுத்து பலியிடுதல் நாள். அப்போ செய்யக்கூடியது நாம் செய்யக்கூடியது நுசுக். சரியா? அப்போ அல்லாஹ்வுக்கா செய்யக்கூடிய இந்த முறையில் ஒரு பிராணியின் ரத்தத்தை ஓட்டு அதோட உயிரை போக்குவது, இது பல நோக்கங்களுக்காக செய்யப்படும். ஷேக் உஸைமின் குறிப்பிடுறாங்க, முதலாவது நோக்கம் வணக்கமாக இபாதத்தாக அமைவது. அதாவது அதன் மூலம் அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவது, அவனுக்கு பணிவது, அவனிடம் நெருக்கத்தை தேடுவது ஆகியவற்றை இதில் நாடுவது. ஏன் நாம் உதுஹியா கொடுத்தோம், ஏன் குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னா, அல்லாஹ் மகத்தானவன், அவனுடைய மகத்துவம் உயர்ந்தது, கண்ணியம் உயர்ந்தது, அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், பணிய வேண்டும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு வந்துட்டு தன்னுடைய மகனாக இருந்தாலும் அறுக்க தயாரானாங்களோ, அதுபோல் அல்லாஹ்வின் கட்டளை கட்டுப்பட வேண்டும், இதன் மூலமாக அல்லாஹ்வின் நெருக்கத்தை அடைய வேண்டும். அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் காட்டிய வழிமுறைப்படி நாம் ஒரு பிராணியை, ஒரு ஆடையோ மாட்டையோ அல்லது ஒட்டகத்தையோ பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி அறுத்து பலியிடுறோம். அப்போ இது நோக்கம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது. குர்பானா அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவது, இதன் மூலம் நாடுகிறோம். இது அல்லாஹ் மார்க்கமாக்கிய முறையில் அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவருக்காக இதை செய்வது பெரும் ஷிர்காகும், ஷிர்க் அக்பர். யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி பலியிடுவதை அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காகவது அவருடைய பேரில், அதாவது அவருக்காக
இப்படி செய்தால் இது பெரிய ஷிர்காக ஆகிடும். இதற்குரிய ஆதாரம் நம்முடைய ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா குறிப்பிடக்கூடிய, அதாவது நூலாசிரியர் குறிப்பிடக்கூடிய ஆதாரம், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு. நபியே நீங்கள் கூறுங்கள், நிச்சயமாக எனது தொழுகையும் எனது குர்பானியும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலங்களின் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கே உரியன, அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை. அப்போ இந்த இடத்துல ஷிர்க் வருங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். ஒருத்தர் இன்னொருவரை தொழுதா அல்லாஹ்வுக்கு இணை வைத்து தொழுத ஷிர்க் வந்துருமா இல்லையா? இன்னொருத்தருக்கு ருக்கு செய்தா சஜிதா செய்தா அது ஷிர்காயிரும் இல்லையா? அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துவதால் அவரை அப்படி மகத்துவப்படுத்தினா, அதே போல தான் இன்னொருவருக்காக அறுத்து பலியிடுதல் அதுவும் ஷிர்காக ஆகிடும். அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத் ஒரு ஆதாரம். ஏன்னா இன்ன ஸலாத்தி வ நுசுகி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ மஹ்யாய வ மமாத்தியும் அதே நேரத்தில் லில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிற ஒரு பெரிய ஆதாரத்தை காட்டுது. அல்லாஹுக்குத்தான் உரியதுன்னு சொல்லும்போது, அப்போ இந்த குர்பானி இந்த தபஹ்ங்கிறது இபாதத்தாக செய்வது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. இந்த இபாதத்தை அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்காகவும் செய்யக்கூடாதுங்கிறது இங்கே நாம் அறியக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம்.